ஸோ இந்த வாரம் சண்டேவுக்கு என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சண்டே முடிஞ்சு. ஸோ 8-8:30 வீடியோ அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஷிப்பிங் வந்து திங்கக்கிழமைலேருந்து வியாழக்கிழமைக்குள்ளே. ஸோ ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சின்ன சின்ன ஆர்டர்லாம் திங்கள் செவ்வாயிலே முடிஞ்சிடும். கொஞ்சம் பெரிய ஆர்டர்னால் உங்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை ஷிப்மெண்ட் ஆகும். ஸோ என்ன நெட்டை தான் தேடிட்டு இருக்கிறேன். நெட்டு கிடச்சிச்சின்னா வீடியோ எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிஷ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்டெயில் டம்போயர் மாலி. ஸோ பிளாக் கலரில் இதில் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு பழைய ஸ்டாக்கு. இதில் எவனா ஒரு 10-15 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சைஸு ஓரளவுக்கு டீசெண்டான சைஸு. இன்னும் ஒரு 15 மாதம் வளர்த்திங்கன்னா ஸோ குட்டி போடுற சைஸு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஜுவல்லு. ஸோ நார்மலாக வர சைஸில் இருந்து சைஸ் ரொம்ப சிறுசாக போட்டாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் 2, சின்ன சைஸில் ஒரு 3, 5 பீஸ் வரும். இருங்க காட்டுறேன் சைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப சின்னதாக போட்டாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மாலி சைஸெல்லாம் வந்திருக்குது. 100 ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல 2 கலர் வந்தது. அதுக்கப்புறம் 3 சின்னது. ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு வரும். யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணுங்கள். சைஸு பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் நமக்கு வர்றது எல்லாமே ஒரே ரேட்டு தான். பட் இப்போ பீஸ் பேர் 60 ரூபா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 4 பீஸ் எடுத்திங்கன்னா எனக்கு 120 ரூபாய்க்கு நான் விற்றாகணும் அதை. பட் நான் 5 பீஸே 100 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அவ்வளோதான் நமக்கு வந்ததே. அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷு ஒரு பேர் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா பேர் வந்து உங்களுக்கு 80 ரூபா வரும். இதுவே 2 பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோட 200 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் மாலி. இப்போ கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. கலரு முன்ன பின்ன தான் இருக்கும். நிறைய கலர் பார்த்துக்கோங்க. அந்த பச்சை கலர் மாதிரி வருது. ஸோ அந்த கலர் தான் நிறைய இருக்குது. 15 பீஸ் 100 ரூபா வரும். சைஸ் எல்லாமே ப்ரீடிங் சைஸ் தான். ரொம்ப சின்னதாலாம் இல்லை. ஒவ்வொரு டைமில் ரொம்ப பொடுசாக வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் டீசெண்டான சைஸு. 15 பீஸ் 100 ரூபான்னும் போது வர்த்தான இது தான். ஸோ வேணுன்றவங்க எடுங்க. கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்தே அழகாக வந்து ஒரு வீடியோ அழகாக எடுத்தாச்சு. அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு திருப்பணும் போனேன் அப்படின்னா ஒரு 10-15 நாள் மேபி ஆகலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆஃப் பிளாக் கப்பி. அந்தளவுக்கு ஆஃப் பிளாக் வராது. சும்மா லைட்டாக ஆஃப் பிளாக் வரும். மேபி பெருக்கி எடுத்து கொடுத்தா கொடுக்கலாம். பேர் ஒரு 25 ரூபா எடுத்துக்கோங்க. ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா 250 ரூபா அந்த ரேஷியோவில் எடுங்க. இல்லை 5 பேர்னா ஒரு 150 ரூபா வரும். இதுக்கு அடியிலே அப்படின்னு பார்க்கும்போது பிளாட்டி வரும். ஸோ மேலாக்கா எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆஃப் பிளாக்கெல்லாம் இருக்கும். ஸோ அடியில் கொஞ்சம் போட்டு வரணும்னா பிளாட்டி வரும். ஸோ ஒரு 6 பீஸ் இல்லாட்டி ஒரு 7 பீஸ் 100 ரூபாய்க்கு தரலாம். 7 பீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 ரூபாய்க்கு இந்த சாட்டர்டே சண்டே ஆஃபர்ன்றதுனால ஒரு 8 பீஸ் கூட கொடுக்கலாம் 100 ரூபாய்க்கு. கொஞ்சம் நிறைய ஸ்டாக்கு நின்று போச்சுன்னா இங்கே நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டால் தான் ஆர்டர்ஸ் வரும். ஸோ நாங்கள் ஒரு 15 நாளாக வீட்டிலே இல்லை அப்படின்னும் போது நிறைய ஸ்டாக்ஸ் அப்படியே நின்று போச்சு. கையில் இருக்கிற காசு சுத்தமாக ட்ரை. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு தான் அடுத்த மூவே பண்ணுற மாதிரியான ஒரு நிலமை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலியில் பெரிய சைஸு. இது ஒன்றும் அந்தளவுக்கு விசேஷம் இல்லை. கலர் பேட்டர்னே நிறைய இல்லை. வெறுமனே இந்த 2 ஸ்டாக்லேயுமே உங்களுக்கு வெறும் அந்த பச்சை கலர் மாதிரி ஒரு சிம்பிளான மாலி. ஏதாவது வீட்டில் கொசு முட்டை வைக்குது, அந்த மாதிரி ஏதாவது தொட்டியில் பூச்சிங்க உட்காருது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வாங்கி அதில் போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிளியராக இருக்கும். பூச்சிங்க அந்த வண்டு புழுவெல்லாம் வராது. அந்த மாதிரி பர்பஸுக்கு வாங்கி நீங்கள் இதை போட்டுக்கலாம். இதை வேணால் ஒரு 12 பீஸ் 100 ரூபாய்க்கு தரலாம். இந்த ஸ்னெயில் பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் நான் வாங்கின காசுக்கு கூட இது விற்கல. நான் வேஸ்ட் இது வாங்கினது அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. வேணுன்றவங்களும் ஓனாக கொடுத்துட்டே தாங்கிறோம். இதில் அப்படின்னு பார்க்கும்போது பிளாட்டி குட்டிங்க. இதை ஒரு நாள் க்ளீன் பண்ணால் தான் உள்ளே என்ன இருக்குதுன்றது தெரியும். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் கப்பி ஸ்டாக் காலியாகி போச்சு. ஸோ ஸ்டாக் எடுக்கணும். ஒரு 4-5 தான் இருக்குதாட்டுக்கு. இவ்வளோ பெரிய இது செட்டப்பு க்ளீன் பண்ணாமல் வச்சுங்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்னைல் தான். ஸோ நிறைய குட்டிங்கெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண முடியாமல் இருக்குது. சைஸ் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்னைலும் சைஸ் அவ்வளோ பெருசு இருக்கும். நல்ல ஜெயிண்ட் சைஸ் தான். யாருக்காவது தேவை அப்படின்னு எடுத்துக்கோங்க. 3 ஜோடி 100 ரூபா வரும். சைஸ் சின்ன சைஸ்லேயுமே நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே இங்கேயே குட்டி போட்டு ஆச் ஆகி வளர்ந்ததுங்க. ஸோ இந்த இதுலேயுமே நிறைய இருக்குது. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு சின்னதாக ரொம்ப சின்னதாக வேணும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட எடுத்து தரேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கான நாள் என்றைக்கு வரும்னு தெரியல. அப்புறம் தான் பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சாட்டர்டே சண்டே இம்போர்ட்டட் கப்பி ஆஃபர்ஸ் எல்லாம்
குரூப்பில் போடும்போது எடுத்திங்கன்னா தான் எடுத்த மாதிரி. ஏன்னா இங்கே வீடியோ எடுத்து போட முடியறதில்ல. ஸோ நான் எங்கே இருந்தாலும் ஆஃபர்ஸை என்னால் இது பண்ண முடியும், மெசேஜாக குரூப்பில் போட முடியும். ஸோ இந்த வெரைட்டி உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஸ்கின் பேட்டர்னில் வரும். ஸோ மற்ற வெரைட்டியெல்லாம் உங்களுக்கு 10 பேர் 250 அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 10 பேர் 300 வரும். ஷிப்பிங் காஸ்ட் ஒரு 50 ஒரு 350 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேர் கொடுக்கலாம். இதில் இன்னொன்று ரெட் வெரைட்டிக்குது. ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பெருக்கி தனியாக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பேட்டர்ன்லாம் நல்லா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை இன்னும் ரெட் கலர் இருக்குது. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த இருக்கிறது எல்லாமே அதே தான். ஸோ உங்களுக்கு எவ்வளவு கப்பீஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்டாக் எடுத்து வச்சு விற்க முடியாமல் கிடக்குது. விற்க முடியாமலாம் இல்லை, பட் இது எடுத்து குரூப்பில் போடுறதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான ஆள் இல்லை. ஸோ அதுதான் பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இருக்கும். ஸோ இதில் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, இன்னும் எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையுமே வெளியே ஆஃப் பிளாக் பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே கப்பீஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு, ஸோ பிராஸ் கோல்டு, அதுக்கப்புறம் நார்மல் கோல்டன் கலரில் இருக்கிற கோல்டு, ஆரஞ்சு கலரில் இருக்கிற கோல்டு. இது என்ன ரேட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிராஸில் 5, அதுக்கப்புறம் கோல்டன் கலர்லேயே 5. ஸோ 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 10 பீஸ் வரும். ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். இல்லை பிரதர் எனக்கு கோல்டன் கலரே வேணும் 100 ரூபாய்க்கு அப்படின்னா 8 பீஸ் வரும். இல்லை எனக்கு பிராஸ் கோல்டே 10 பீஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 80 ரூபா தான் வரும் பிராஸ் கோல்டு. இது 8 பீஸ் 100 ரூபா நார்மல் கோல்டு. பிராஸ் எடுத்திங்கன்னா 10 பீஸ் 80 ரூபா தான் வரும். தண்ணியெல்லாம் மாற்றிட்டு போனாட்டுங்குது. ரொம்ப நாளாக எத்தனை நாள் மாற்றாமல் தான் தெரில. ஊருக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாற்றினானா இல்லை அவனே தண்ணி வருதுன்னு மாற்றினானான்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் கேப் வராண்டா கோல்டு ஒரு 2 பீஸ்க்குது. பேர் வந்து 140 ரூபா வரும். ஷிப்பிங் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். பிராஸ் கோல்டு பேர் வந்து 50 ரூபா வரும். உங்களுக்கு 4 பீஸ் 100 ரூபா வரும். சைஸ் நல்லா ஜெயின்ஜாட்டிக்கான சைஸு. நார்மலாக எஸ்கே கோல்டு 6 பீஸ் 100 ரூபா ரெகுலராக வாங்குறவங்க வாங்குறாங்க. இருக்கும் பிராஸ் கோல்டு ஒரு 4-5 பீஸ்க்குது பெரிய சைஸில். ஒராண்டா கோல்டு ஒரு 2 பீஸ்க்குது, அவ்வளோதான். ஸோ மற்றது எல்லாமே நார்மல் எஸ்கே கோல்டு 6 பீஸ் 100 ரூபா வரும். ஸோ யாருக்கா தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மக்கிட்ட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த இம்போர்ட்டட் கப்பீஸ் காட்டுறது எல்லாத்தையுமே யாருக்காவது தேவை அப்படின்னா எடுங்க. இதில் என்னென்னு பார்த்தோம்னா கோல்டன் டெக்ஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 3 மேலு 4-5 ஃபீமேலுக்குது. ஸோ இது ஏதாவது ரேட்டு கொடுத்துட்டு நீங்களே எடுத்துக்கோங்க. இது அப்படின்னு பார்க்கும்போது சில்லி மொசாக் டம்போயரு ஒரு 3 ஃபீமேல் ஒரே ஒரு மேலுக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன வெரைட்டினே தெரியல. ஒன்று முன்னாடி சொன்னது கோல்டன் டெக்ஸிடோ அப்படின்னா இது வந்து எல்லோ டெக்ஸிடோ. இதில் 2 மேல் ஒரு ஃபீமேலுக்குது. அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது ஆஃப் மூன் பீட்டாவில் கொஞ்சம் ப்ரீடிங் சைஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாமே 4 பீஸ் 100 ரூபா தான். இதில் இருக்கிறது இதில் கொஞ்சம் இருக்குதுங்களா. அதுக்கப்புறம் பக்கத்து செட்டப்பில் கொஞ்சம் போட்டு வச்சுங்கிறான். என்ன கதைன்னு தெரில, பிரித்து வச்சுங்கிறான். 4 பீஸ் 100 ரூபா இருக்க காட்டுறேன். கலர் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது இருக்கிற கலர் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா இப்போ வீடியோ பார்த்து உடனே ஆர்டர் பண்ணிங்கன்னா மேபி அதை எடுத்து வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது மூன் டைல் டம்போயர் மாதிரி தான். இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக அந்த ஆரஞ்சு கலரு பிளாக் கலரு, ஸோ இந்த 2 கலருமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடிஷ்னலாக வேல் டைல் ஜீப்ரா. ஸோ சரியான ரெஸ்பான்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பீஸ் பக்கம் விற்றுருக்குறோம். வேல் டைல் ஜீப்ரா பீஸ் வந்து வெறும் 15 ரூபா தான். 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 பீஸு ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்ந்தே வந்துடும். மூன் டைல் டம்போயர் மாலி அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வைக்கிற ரேட்டை விட 2 ரூபா ரேட் ஏற்றிருக்கிறாங்க. நம்ம 6 பீஸ் 100 ரூபான்னு கொடுத்தது நம்ம இன்னும் 6 பீஸ் 100 ரூபானே கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா 15 ரூபாயாவது ஏற்றிருக்கணும். பட் நம்ம ஏற்றலை. நடுவில்னு பார்க்கும்போது 8 பீஸ்லாம் 100 ரூபாய்க்கு கொடுத்தோம். அது ரொம்ப மார்ஜினாக இருந்துச்சு. ஸோ 6 பீஸ் 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது காரு கொஞ்சம் பெரிய சைஸு, நார்மலாக 850 ரூபா சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். 950 ரூபா. இல்லை ஷிப்பிங் காஸ்ட்டோட வேணால் ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு இருப்பான்னு நினைக்கிறேன். இருப்பான் தாராளமாக ஒரு 6 இன்ச்சு இருக்கும். சைஸ் நல்லா இருக்குது. 1000 ரூபா கொரியர் காஸ்ட்டோட உங்களுக்கு 1000 ரூபா வந்துடும். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஒரு பையன் கேட்டால் சைஸ் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரான்னொடனே கம்னாயிட்டான். அந்த பையன் 850 ரூபா சைஸ் கேட்டுச்சு. அந்த சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மேபி அதில் பெரிய சைஸ் ஆகுதுன்னு கூட ஒரு 100 ரூபா அதிகமாக பண்ணாங்களான்னு தெரில. சரி நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், அவ்வளோ காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ யாராவது இருக்குது யாருக்காவது தேவை அப்படின்னா எடுங்க. அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது பிளாட்டினம் டம்போயரில் ஒரு 15-20 பேர் பக்கம் இருக்குது. இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்டாங்க. அப்பயும் நான் இது ஸ்டாக் இருக்கா என்னன்னே தெரியாமல் சொல்லவே இல்லை கஸ்டமருக்கு.
பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் ஒரு 10 பேர் பக்கங்குது. ஸோ இதில் எடுத்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு வெறும் 70 ரூபா தான் வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுங்க. ஒரு 7-8 பேர் இருக்கும். கேப் வந்ததெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு பீஸ் மட்டும். பேர் 70 ரூபா. இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு 4-5 பேர் இருக்குது. மேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. நான் காட்டுறேன் இருங்க. பிளாக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது பிளாக்கா, மாஸ்கோ வெரைட்டியா, ப்ளூவா, பக்கா மிக்சடு. எல்லா கலரும் கலந்த மாதிரி ஒரு கேவலமான வெரைட்டி. ஃபுல் பிளாக் மாதிரியே தெரில. ஹாபிக்கு வாங்கி வளர்க்குறவங்க வேணால் வாங்கி வச்சு சும்மா வளங்க. பேர் ஒரு 45 ரூபா, ஒரு 50 ரூபான்னு கொடுக்கலாம். பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு வேணுன்றவங்க டிஎம் பண்ணுங்க, நான் ரேட் சொல்கிறேன். இந்த பிளாட்டினம் டம்போ இருப்பாருங்க, மேல் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இது உங்களுக்கு என்ன ஒரு 80 ரூபா வரும். அதை வேணால் ஒரு 70 ரூபான்னு சொன்னோன்னா இது என்ன ஒரு 80-85 ரூபான்னு வரும். இதெல்லாம்னு பார்க்கும்போது ஒரு 4 மேல் இருக்குது, ஒரு 4-5 மேல் இருக்குது. ஒரு 5 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 400 ரூபா, ஒரு 500 ரூபா ஷிப்பிங் காஸ்ட்டோடு வரும். பிளான்ஸ் ஏதாவது போட்டு வரோம். பிளான்ஸு சுத்தமாக இல்லை ஸ்டாக்கு. எடுக்கணும், போயிட்டு எங்கேயாவது பார்த்து தான் பிளான்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது கப்பீஸ் தான். ஃபுல் மூன் மேலில் இந்த 3 பீஸும் கரெக்டான வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கஸ்டமர் வந்தாங்க, நேர்லேயே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆஃப் மூனில் மேலுக்குது. பேராக எடுத்திங்கன்னா ஒரு 80 ரூபா வரும். ஒரு மேலு ஒரு ஃபீமேல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 ரூபான்னு கூட போட்டுக்கோங்க. இந்த கப்பி கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். இருங்க காட்டுறேன். நல்ல டெய்லு, பக்காவான டெய்லு. மிக்சடு கப்பி மாதிரியே தெரியாது. கொஞ்சம் ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு எதாவது தேவைன்னா கொஞ்சம் நான் மேல் ஃபீமேல் பெருகியே தரேன். 10 பேர் 250 ரூபா வரும். பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா. 10 பேராக எடுக்கிறவங்களுக்கு ஆஃபர். ஸோ 250 ரூபா வரும். ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக. மிக்சடு கப்பி இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் கொய் ஒரு பேர் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட்டோட 100 ரூபா வரும். சைஸ் நீங்கள் பார்க்குறது தான். 3 இன்ச்சிலேருந்து 5 இன்ச் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய சைஸாக வேணும்னா இன்னொரு 10-20 சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது பேர் 50 ரூபா தான். ஒயிட் கலர் கொய் ஒரு 20 பீஸ் பக்கம் இருக்குது. பேர் வந்து உங்களுக்கு 50 ரூபா வரும். இல்லை ஒரு பேர் மட்டும் தேவைன்னா ஃபுட்டு கொஞ்சம் போட்டு ஷிப்பிங் காஸ்ட்டோட 100 ரூபாய்க்கு பண்ணி தரலாம். ஸோ வேணுன்றவங்க எடுங்க. கையில் சுத்தமாக காசு இல்லை, மொத்தமாக முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறது மட்டும்தான் ஆர்டரு. ஸோ பாய்.